Hello everyone, welcome to our channel. This is Vishwa. So, எல்லாரும் எதிர்பார்த்த SBI PO நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. வேக்கன்சியை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி SBI ஜூனியர் அசோசியேட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கீழே ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு. ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் எதிர்பார்க்கறது சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறைய வருஷம் சொல்கிறீங்க. ஸோ இது அவருக்கு ஹர்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ SBI PO எந்த அளவுக்கு வேகன்சிஸ் வந்திருக்கு, எப்போ எக்ஸாம் டேட்டுன்றதை தெளிவாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ SBI POவில் போன வருஷத்தை விட 3 டைம்ஸுங்க. போன வருஷம் 541 வேகன்சி, இந்த வருஷம் 1500 வேகன்சிஸ். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய லைஃபே செட்டில் ஆயிரும். நல்லா படிங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 1500 வேகன்சி அப்படின்றது ஒரு நல்ல வேகன்சி தான். நல்ல ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் எக்ஸாம் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இது இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக படிச்சுட்டு இருந்தீங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா சூப்பராக படிக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கிறோம். பட் என்ன எக்ஸ்பீரியன்ஸு, எல்லாரும் எப்படி படிக்கணும், பிகினர்ஸ் எப்படி படிக்கணுன்றதை பார்ப்போம். ஸோ டென்டேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் நடந்துடும். ஸோ டேட் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும். டெலிகிராம் சேனல் 22ஆம் தேதி வந்துடும், சரிங்களா? ஸோ அதுலேயும் பார்த்துடலாம். ஸோ நமக்கு முன்னாடியே டேட் கொடுத்துருவாங்க. செப்டம்பரில் மெயின்ஸ் எக்ஸாம் நடந்துருங்க. ஒரே ஒரு மாதம் தான் கேப்பு ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும். அதுக்கு அடுத்த உடனே அக்டோபர் எண்ட் ஆர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, அந்த குரூப் எக்ஸசைஸு, இன்டர்வியூ இது எல்லாமே 1 by 1 முடிஞ்சிடும், சரிங்களா? சரி, ஓகே, கீழே போவோம். வேகன்சியை பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. SCN STக்கு சூப்பர் வேகன்சி. SCக்கு பேக்லாக் வேகன்சி ஒரு 18, ரெகுலர் வேகன்சி 216 வேகன்சி இருக்குது. STக்கு 108 வேகன்சி ரெகுலர் வேகன்சியும், பேக்லாக் வேகன்சி 36 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக SC கேண்டிடேட்ஸ்க்கு 234 வேகன்சி அண்ட் ST கேண்டிடேட்டுக்கு 144 வேகன்சி இருக்குது, சரிங்களா? OBCயில் நான் கிரீமி லேயராக இருக்கீங்க, அதாவது உங்களுடைய இன்கம் 8 lakh பிலோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் கிரீமி லேயரில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலர் வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது, பேக்லாக் வேகன்சிஸ் இல்லை. எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ 390 வேகன்சி சூப்பரான வேகன்சிங்க. நெக்ஸ்ட் இடபிள்யூஎஸ்க்கு 144 இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம், சரிங்களா? 144 வேகன்சி. ஸோ அவங்களுக்குமே பேக்லாக் வேகன்சிஸ் கிடையாது. அன்ரிசர்வ்டு போன வருஷம் வேகன்சியை விட 47 வேகன்சி அன்ரிசர்வ்டுக்கே அதிகங்க. போன வருஷம் டோட்டல் வேகன்சி 541 தான். ஸோ இந்த வருஷம் அன்ரிசர்வ்டில் இருக்கிற எல்லாருக்கும் 588 வேகன்சி. ஸோ அதுலேயும் பேக்லாக் வேகன்சிஸ் கிடையாது. ஸோ மொத்தமாக 1500 வேகன்சி SBI PO ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன்றதையும் 1 by 1 பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போது டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. பட் ஆனால் எக்ஸாம் டேட் மென்ஷன் பண்ணலை. மந்த்து தான் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அப்ளை பண்ணுற டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேதியிலிருந்து 18th ஜூன்லேருந்து ஜூலை 8th வரைக்கும் இருக்குது. அதுதான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் கூட. எப்போவுமே அட்மிட் கார்டு எப்போ வரும்னா 10 to 15 days பிஃபோர் தாங்க அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. எக்ஸாமுக்கு 10லிருந்து 15 நாளுக்கு முன்னாடி தான் வரும். போன வருஷம்லாம் நம்ம 5 days 3 days பிஃபோர்லாம் அட்மிட் கார்டு வந்துருந்துருக்கு. ஸோ அது எக்ஸாம் டெக்னிக்கல் இஷ்யூனால வந்தது, சரிங்களா? ஸோ 10லிருந்து 15 நாளுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டிக்ளரேஷன் எல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. இருக்கட்டும், ஓகே, உள்ளே வாங்க. ஸோ கேட்டகரிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏஜ் லிமிட் 21 வயசுக்கு கீழே உள்ளவங்க இந்த எக்ஸாமை எழுத முடியாது, சரிங்களா? அவங்க கட் ஆஃப் இயர் அண்ட் டேட் எப்போ வச்சுருக்காங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளே தான் கட் ஆஃப் டேட் வச்சுருந்துருக்காங்க. ஐ மீன் உங்களோட ஏஜை நீங்கள் இந்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளே கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 21 வயசுக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் எழுத முடியாது. அதே மாதிரி 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை எழுத முடியாது. யாரெல்லாம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களும், OBCயில் கிரீமி லேயர்ல இருந்தால் நீங்களும் அன்ரிசர்வ்டில் வந்துடுவீங்க. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ண முடியாதுன்னா 30 வயசை கடந்துட்டிங்கன்னா எழுத முடியாது. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்டுக்கு அந்த கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. 1/4/2005க்கு அப்புறம் அண்ட் 1996 ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்க எழுத முடியாது. இந்த 2 டேட்டும் சேர்த்து தான், சரிங்களா? அந்த 2 டேட்டில் இருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 30+3 33 வருஷம், சரிங்களா? OBCயில் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு 33க்கு உள்ளே தான் உங்கள் ஏஜ் வருது அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸேஷனில் கண்டிப்பாக எழுதலாம். SCN STக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ 30 + 5 35. ஸோ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸில் நீங்கள் உங்கள் கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு ஒரு இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 10 வருஷம், OBCயாக இருந்தீங்க அப்படின்னா 13 வருஷம், SCN STக்கு 15 வருஷம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க 5 வருஷம். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுடைய கேட்டகரியை பார்த்து இத்தனை வருஷம் எலிஜிபிள்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சூட்டபிள் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டு. நெக்ஸ்ட்டு
ஸோ லாஸ்ட் ஒரு கீ பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ கேட்டகரி கோட் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடும். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் அன்ரிசர்வ்ட் ஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 6 அட்டம்ப்ட் நீங்கள் ஆல்ரெடி எழுதிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ பெர்மிஷிபிள் நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து 6 அட்டம்ப்ட் தான். இதுவே வந்து அன்ரிசர்வ்டு இல்லைனா ஓபிசியில் க்ரீமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 9 அட்டம்ப்ட் நீங்கள் அடிச்சுக்கலாம் சரிங்களா. இது எதை பொறுத்து வரும் அப்படின்னா ஒன்லி ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன். நீங்கள் மெயின்ஸ் 6 முறை அப்பியர் ஆகினீங்கன்னா தான் கவுண்ட். ப்ரிலிம்ஸ் எத்தனை முறை எழுதினாலும் அது கவுண்ட் கிடையாது. வில் நாட் பி கண்டக்டட் ஆஸ் அ சான்ஸ். இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இல்லை சார் நான் 5-6 வருஷம் அப்ளை பண்ணிட்டேன், அப்ளை பண்ணுறது பிரச்சனை இல்லை ராஜா. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் 6 முறை எழுதிட்டீங்கன்னா தான் எலிஜிபிள். இல்லை 6 முறையோ இல்லை உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி 9 முறையோ எழுதிட்டீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் எலிஜிபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான்னு பாருங்க, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு செக் த கன்ஃபார்ம் தயர் சிபில் ஸ்கோருடைய ஸ்டேட்டஸ். நீங்கள் எஜுகேஷன் லோனோ இல்லை முன்னாடி ஏதாவது ஒரு வங்கியிலையோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் லோன் எடுத்து அதை கட்டாமல் இருந்து அப்ளை பண்ணும்போது என் மேலே சிபில் டிஃபால்ட் இல்லைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு சிபில் டிஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசண்டாக போன ஃபினான்ஷியல் இயரில் கூட ஐபிபிஎஸ் போர்ட்லேருந்து ஒரு 16 பேரை வந்து எடுத்து விட்டதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. கிளியர் பண்ணியும் அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க டியூ டு சிபில் ஸ்கோர்னால. ஸோ சிபில் ஸ்கோர் ஸ்டேட்டஸ் தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி சிபில் ஸ்கோரை பார்க்கணும், நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னு நான் தனியாக வீடியோ வேணா போடுறேன் சரிங்களா. ஸோ சிபில் ஸ்கோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சிபில் ஸ்கோரை பார்த்துக்கிடுங்க. இல்லை உங்கள் பேரில் ஜுவல் வச்சு நீங்கள் எடுக்காமல் இருந்தால் கூட சிபில் அடி வாங்கும் சரிங்களா. ஸோ அதை பேங்க் ஸ்டேட்டஸில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க 750 rupees சரிங்களா. ஓகே, ஸோ இது யாருக்கெல்லாம் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு. அண்ட் நில் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி பிடபிள்யூடி. எஸ்சி அண்ட் எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, 0 rupees தான் சரிங்களா. ஓகே ரைட்டு. இப்போ பாருங்கள், ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ 3 பேட்டர்னில் எக்ஸாம் 3 பேஸில் நடக்கும். ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் 40 மார்க்ஸ் வச்சுருக்காங்க. இதுதாங்க கீ பாயிண்ட்டு. எஸ்பிஐயை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் இருந்தால் தான் கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸு 90% இருக்கும். சரி ஓகே, இங்கிலீஷை நான் எப்படி படிக்கிறது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா நம்ம சேனலில் அபித் சார் சேனலில் எஸ்பிஐ பிஓக்கு பிடிஎஃப் கோர்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. புதுசாக படிக்கிறீங்க, நீங்கள் புதுசாக இப்போ தான் பேங்கிங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த பிகினர்ஸ் பேட்சை பை பண்ணிக்கோங்க சரிங்களா. 777 rupeesக்கு 1 இயருக்கு இங்கிலீஷ், ரீசனிங், ஆட்டிடியூட் 3மே பேசிக்லேருந்து போகும். அது இல்லாமல் எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கிலீஷ்க்கு தனியாக கோர்ஸ் இருக்குது. இல்லை நான் மெயின்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். ஸோ இந்த 1400 பிளான் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் பேட்ச் பை பண்ணிவிட்டு டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க, டெய்லி கரெக்ஷன் கொடுப்பாங்க, சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் சரிங்களா. பை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, அவங்களுக்கு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அபித் சாருக்கான இங்கிலீஷ் கோர்ஸ் A to Z இருக்குது, அட்வான்ஸ் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ என்ன கோர்ஸ்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போது குவான்ஸில் 30 மார்க்கு அண்ட் ரீசனிங்கில் 30 மார்க். இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ்லாம் 35 இங்கிலீஷ்க்கு 30 கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இங்கிலீஷ்க்கு தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் நல்லா படிங்க. ஸோ செக்ஷனல் டைம் தான், எல்லாத்துக்குமே 20 நிமிஷம், 1 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் நடக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் மார்க்கை வச்சு தான் நீங்கள் மெயின்ஸ்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதுக்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், குவான்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு இருக்கு இல்லையா. ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, ஓவரால் கட் ஆஃப் தான். நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். பேஸ் 2 3 மணி நேரம் நடக்கும், 4 செக்ஷனு, 200 மார்க்குக்கு சரிங்களா. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 40, பட் ஆனால் மார்க்கு 60 மார்க். அப்போ ஒரு கொஷினுக்கு 1.25 வச்சுருந்துருப்பாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் 2 மார்க் கொஷின் தனியாக 1 மார்க் தனியாக கொஷின்ஸும் வச்சுருந்துருப்பாங்க. ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்லேயே பார்ட் A பார்ட் Bன்னு நடக்கும் சரிங்களா. ஸோ 50 நிமிஷம் தான் டைமு. அந்த 50 நிமிஷத்துக்குள்ளே உங்களை மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் போட்டுடலாம். ஸோ DAN டேட்டா இன்டர்பிரேஷன், இது ஆப்டிடியூட தான் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 30 கொஷின் 60 மார்க்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்காக இருக்கும், எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஜிகே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டுங்க. ஜிகே நம்ம செரி மேம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ ஸ்ரீராம் சாரும் வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ அதையும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பை பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும் சரிங்களா. ஸோ ஜிகே 60 கொஷினுக்கு 60 மார்க்கு. ஸோ இது நிறைய பேருக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாவாக இருக்கும். இங்கிலீஷ் இங்கேயும் பாருங்களேன், இங்கிலீஷில் ஒரு பெரிய அடி. நீங்கள் 40 கொஷின் போட்டாலும் 20 மார்க் தாங்க, அப்படியே பாதி மார்க் தான். அப்போ இங்கிலீஷில் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதில்
மெயின்ஸ்ல மினிமம் குவாலிஃபையிங் ஸ்கோர் இன் ஈச் டெஸ்ட், இதுக்கு செக்ஷனல் மார்க் உண்டு. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஓவரால் கட் ஆஃபை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக 170 கொஷினுக்கு 200 மார்க். சரிங்களா, 3 மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்குங்க. இந்த டிஸ்கிரிப்டிவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டிஸ்கிரிப்டிவ்ல நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னாலும் அதை ஃபெயில் தான் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக 3 கொஷின்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. 30 மார்க்குக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு வேர்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி, எஸ்ஸே, பேராகிராஃபு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம சேனலில் நிறைய பிளான்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மினிமம் அக்ரிகேஷன் ஸ்கோர் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மினிமமாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல். நெக்ஸ்ட் லாஸ்ட் பேஜ், இதுதான் பேஜ் 3. ஸோ பேஜ் 3ல வந்து குரூப் எக்ஸசைஸ் ஒரு 20 மார்க்கும், இன்டர்வியூக்கு ஒரு 30 மார்க்கும், மொத்தமாக 50 மார்க்குக்கு நடக்கும். ஸோ இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் மார்க் நார்மலைசேஷன், மொத்தமாக நீங்கள் 230 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது எவ்வளோக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா 75க்காக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இன்டர்வியூ நீங்கள் 50 மார்க்கு கட்டன் பண்ணிங்கன்னா 25 மார்க் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. மொத்தமாக உங்களுக்கு கட் ஆஃப் அவுட் ஆஃப் 100 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது ரிலேட்டடான ஒரு ஃபுல் வீடியோவும் அப்ளை கொடுக்குறோம். ஸோ எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.